ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். என்ன சூப்னா மணத்தக்காளி சூப்பு. ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து இதில் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும், ரொம்ப வதங்க வேண்டாம். ஸோ இது வதங்கிட்டோம். நம்ம வந்து வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி லைட்டாக வதங்கினோடனே கொஞ்சமாக தக்காளி. இது வந்து நானும் பார்த்துக்கோங்க, இது வந்து நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவு தான் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் குவான்டிட்டி பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினோடனே நான் காமிக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு மணத்தக்காளி கீரை இதில் ஆட் பண்ணலாம். ஸோ நான் ஆட் பண்ணுறேன். கீரை நல்லா வாஷ் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டாச்சு. இது போட்டதுக்கப்புறம் நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இதில் வந்து 4 பல் வெள்ளைப்பூண்டு, அதுக்கடுத்து 1/2 டீஸ்பூன் வந்து மல்லி, அதுக்கடுத்து 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அதுக்கடுத்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகு இதை போட்டு இது நல்லா இடிச்சுக்கணும் 1-2. ஸோ நம்ம நல்லா இடிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நான் போடுறேன். ஸோ இதுக்கடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். இதுக்கடுத்து இது நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விரைப்பே பாருங்கள். நல்லா இதாகிடுச்சு. இது வந்து ஒரு 2 பேர் தான் வரும். இதை வச்சு நீங்கள் அளவு வந்து பெருசோ இது பண்ணி காமிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், மூடி போட தேவையில்லை. கொஞ்சம் கொதிச்சோடனே உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு உங்களுக்கு தேவைக்கான அளவு. இப்போ வந்து இது லைட்டாக கொதிக்குது. ஸோ இதில் வந்து நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த உப்பு வந்து வேணும்னா அப்புறமா லாஸ்ட்டில் கூட டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஃபுல்லாக கொதிச்சோடனே நான் இது பண்ணுறேன். கொதிச்சிச்சு. இது வந்து பெருங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் சேர்த்துக்கோங்க. ஸோ பெருங்காயம் வந்து கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வடிகட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஏதாவது மத்திக்கிட்டே இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா இறக்கி விட்டுங்க. எல்லாத்தோட எசன்ஸும் உங்களுக்கு வந்து இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வடிகட்டின பிறகு இது வந்து ஒரு கொத்தமல்லி இலை உங்களுக்கு வேணுங்கிற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இது பண்ணிட்டு இது போட்டுக்கோங்க. அப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து உப்பு காரம்லாம் வேணுமோ என்ன போட்டுக்கோங்க. சுவையான மணத்தக்காளி சூப் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.